எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜோதிகா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தளபதி விஜய் பற்றியும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்தும் த்ரிஷா குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால் கலங்கி போயிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் தொண்டர்கள் பெருதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அஜித், ரஜினி, சூர்யா இவர்களுக்கு எதிராக தளபதி விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருந்த தொண்டர்கள் இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சின்னு இந்த கட்சிகளுக்கு எதிராக இப்போ எதிராக இருக்கிற இந்த தொண்டர்கள் இன்னைக்கு ஜோதிகா சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்ன ஜோதிகா அவர்கள் சொன்னார், அந்த தகவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கடைசியாக தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் எடுத்த ஒரு முக்கிய முடிவு தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது அவர் மனைவி சங்கீதா அவர்களோட சேர்ந்து வாழ போகிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு விஷயமே மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிந்த விஷயமே. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் அப்படிங்கிறது தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்களையும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை தெரியாதவங்க தமிழகத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கேள்வி தான். யாருக்குமே தளபதி விஜய் அவர்களை தெரியாது. அவர் சிஎம் ஆனாலும் சரி, சிஎம் ஆகலைனாலும் சரி, இப்போ தளபதி விஜய் அவர்களை எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுக்கவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தளபதி விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறும் நடிகராக மட்டும் பார்க்கல. நம்முடைய தமிழகத்தில் தளபதி விஜய் அவர்களை ஒவ்வொருத்தருமே தன்னுடைய மகனா, அண்ணனா, தம்பியா இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அவருடைய மனைவி அவரை டைவர்ஸ் பண்ணது மிக பெரும் அளவுக்கு வலைகளை சமூக வலைத்தளங்களை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா பல பெண்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மாதிரி ஒரு கணவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தன்னுடைய உண்மையான மனைவியே தளபதி விஜய்க்கு எதிராக டைவர்ஸ் அப்ளை பண்ணது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, நாம் ஜோதிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் விஷயத்தை பற்றி பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, சங்கீதா அவர்கள் தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸுக்கு முதல்ல அப்ளை பண்ணது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாக இருக்குது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தான் முதல்ல டைவர்ஸுக்கு அந்த ஒரு இதுக்கு முன்னெடுத்தாராம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய அப்பா அம்மா குறுக்குழப்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படின்னா பல பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் நீ கடந்து போனால் தான் குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறும். குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் உன்னை சமுதாயத்தில் மதிப்பாங்க. இன்றைக்கி நீ அரசியல் கட்சியில் இருக்கிறன்னா உன்னை பல பேர் உதாரணமாக எடுத்துக்க போகிறாங்க. அதனால் நீ இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணாத. மனைவி சங்கீதா கோவப்பட்டாலும் அவளோட பொறுத்திருந்து வாழுன்னு சொல்லிட்டு தளபதி விஜயோடைய அப்பா அம்மா சொன்ன ஒரு காரணத்தினால தளபதி விஜய் அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணுற அந்த முடிவுலேருந்து வெளியே வந்துட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அவர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தளபதி விஜய் எதனால் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு பல அதிர்ச்சி தரும் விஷயம் இருக்குது. அதில் இருக்கிற பல முக்கியமான உண்மையான விஷயங்கள் வெளியே வந்த உடனே அதை நம்ம பார்க்கலாம். எதனால் தளபதி விஜய் அவர்கள் டைவர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணார், சங்கீதா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அந்த சில முக்கியமான விஷயங்கள் வெளியே வந்த உடனே பார்க்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து மீராமுதுன் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதுவே மிக பெரும் அளவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு தளபதி விஜய் மற்றும் சங்கீதாவுடைய டைவர்ஸ் பற்றி பேசும்போது மீராமுதுன் சொன்ன விஷயங்கள் பற்றியெல்லாம் டாக்ஸ் இப்போ போயிட்டு இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது தளபதி விஜய் மனைவி சங்கீதா மற்றும் தளபதி விஜய் அவர்களுடைய டைவர்ஸை பற்றி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் கருத்துக்களை சொல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சில பேரை பார்த்தோம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா,
சற்று முன் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட சேர்ந்து கல்யாணத்தில் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னும், அமீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு சரியாக நடந்துக்கணும், அவர் வந்து எல்லாத்துக்கும் உதாரணமாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் டைவர்ஸ் அவங்களுடைய மனைவி வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களோட சேர்ந்து அவர் வந்து கல்யாணத்துக்கு போகிறாரு. இதெல்லாம் எந்த வகையில் நியாயமான விஷயம் அப்படின்னு அமீர் அவர்கள் கேட்டிருந்தார். குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தளபதி விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், இதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய இந்த டைவர்ஸ் நியூஸை பற்றி பேசுகிறதுக்கு 3 பேருக்கு தான் தகுதி இருக்குது. ஒன்று தளபதி விஜய் அவர்கள், சங்கீதா அவர்கள் மற்றும் கோர்ட்டு. இந்த 3 பேர் தவிர யாருமே பேசக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனல் விஷயத்தை பற்றி யாருமே எந்த ஒரு கருத்துமே சொல்லாதீங்க, ப்ரெஸ்ஸு கேட்டால் கூட சொல்லாதீங்க, ப்ரெஸ்ஸு அடித்து கேட்டால் கூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆளும் தரப்பினரான டிஎம்கே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சன் டிவி எடுத்தாலும் சரி, சன் மியூசிக் எடுத்தாலும் சரி, சன் நியூஸ் எடுத்தாலும் சரி, இந்த டைவர்ஸ் நியூஸ் பற்றி தான் கடந்த 2 வார காலங்களாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேர்களே, தற்போது பார்த்தீங்கன்னா ஜோதிகா அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க சொன்னதான் அந்த தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் மேலே வந்து மிக பெருமளவுக்கு அவங்க வந்து திட்டி பேசியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் வந்து உங்களுடைய மனைவி அப்ளை பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் இன்னும் ரிசல்ட் வரலல்ல, அதுக்குள்ளே த்ரிஷாவை கூட்டிகிட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க, நீங்கள்லாம் உங்களுக்குலாம் இது கேவலமாக கிடையாது, பெண்கள்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சா, டைவர்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போங்களே, நானும் சூர்யாவும் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்து வாழ்கிறோம், என்னுடைய கணவர் சூர்யாவை பார்த்து நீங்களாம் கற்றுக்கணும், சினிமா துறையில் மட்டும் பெரிய ஆளாக இருந்துட்டால் போதாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நல்ல மனிதராக இருக்கணும். இதற்கு என்னுடைய உதாரணம் வந்து என்னுடைய கணவர் சூர்யா தான். அவர் சினிமாவில் உங்களுக்கு கீழே வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு மேலே இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் த்ரிஷாவை நீங்கள் வந்து த்ரிஷாவோட நீங்கள் வந்து கூட்டிகிட்டு ஒரு திருமண மண்டபத்துக்கு போனது மிக பெரும் அளவுக்கு தவறு. நீங்கள் சங்கீதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் இது. சங்கீதா அவர்கள் எப்படி இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல, அதே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சங்கீதா அவர்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கணும், இப்போ அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதா அவர்கள் ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்பவே அமைதியான பொண்ணு. கண்டிப்பாக அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு தப்புமே இருக்காது. தளபதி விஜய் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி ஜோதிகா அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருவர் மேலேயும் தவறு இருக்காது. தளபதி விஜய் என்னதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் என்னுடைய நண்பன் விஜய் வந்து எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான். அதே மாதிரி சங்கீதாவும் ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்பவே அமைதியான பொண்ணு. இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இருவரும் சீக்கிரமாக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சூர்யா அவர்கள் சொன்னதாகவும் ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. நேர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் யார் பக்கம் ஆதரவாக இருக்கிறீங்க? தளபதியா, சங்கீதா அவர்களா, இல்லை த்ரிஷா அவர்களா? த்ரிஷாவும் தளபதியும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை சங்கீதாவும் தளபதியும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.